الحمد لله حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. سبحانك ربنا لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك ولك الحمد ولك الشكر حتى ترضى. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. ربنا تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم أعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், உஸ்தாதுமார்கள், உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களுடைய சொந்த பந்தங்களிலே இருந்து வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய கபர்களை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. கண்ணு கெட்டிய தூரம் வரை விசாலமான கபராக ஆக்குவாயாக. அவர்களுடைய கபர்களை வேதனைகளற்ற கபராக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் நெருக்கி விடாத கபராக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் சொர்க்கத்து தின்றல் வீசக்கூடிய கபராக அவர்களுடைய கபர்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழும் காலத்திலே அவர்கள் செய்த நன்மையான காரியங்களிலே எந்தவித குறைவும் இல்லாமல் பரிபூர்ணமான கூலியை அவர்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் உலகத்திலே வாழும் காலத்தில் அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால், குறைகள் செய்திருந்தால் அவற்றை உன்னுடைய தனிப்பெரும் கருபையினால் யா அல்லாஹ் கிருபையினால் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு வாழ்வின் எல்லா வளங்களையும் நலன்களையும் நிறைவாக நீ தருவாயாக. பொருளாதார செல்வங்களை யா அல்லாஹ் விசாலமாக எங்களுக்கு தருவாயாக. எங்களுடைய வியாபாரங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபார பொருட்களிலே அபிவிருத்தி செய்வாயாக. எங்களுடைய லாபங்களிலே எங்களுக்கு அபிவிருத்தி செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாடிக்கையாளர்களை நல்லவர்களாக எங்களுக்கு தருவாயாக. நல்ல முறையில் பேசி பழகுபவர்களாக நீ அனுப்பி வைப்பாயாக. யா அல்லாஹ் நேர்மையான முறையில் நாணயமான முறையில் வியாபாரம் செய்வதற்குண்டான வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய விவசாயங்களிலேயும் எங்களுடைய ஹதியாக்களிலேயும் எங்களுக்கு வருகின்ற மஹப்பத்தான அனைத்து வகையான செல்வங்களிலேயும் யா அல்லாஹ் நீ பரக்கத்தை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் தேவையில்லாத வீண் விரயங்கள் செல்வதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. ஆஸ்பத்திரி செலவுகளுக்காக நாங்கள் செலவு செய்வதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. எங்களுடைய காசு பணங்கள் வீணாக நொறுங்கி போவதை விட்டும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செலவழிக்கின்ற எல்லா காசு பணங்களிலேயும் உன்னுடைய ரசூலுடைய பொருத்தத்தோடு நாங்கள் செலவழிக்கக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ கஷ்டங்களை, நஷ்டங்களை, மன சஞ்சலங்களை, மன உளைச்சல்களை யா அல்லாஹ் சுமந்தவர்களாக நாங்கள் அலைந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்வின் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் வேதனை சோதனைகளையும் நீ நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் திடீர் விபத்துகள், ஆபத்துகள் ஏற்படுவதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. உயிர்கொல்லி நோய்கள் வருவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. எய்ட்ஸ், கேன்சர் போன்ற மனிதனை முடக்கிவிடக்கூடிய நோய்களில் இருந்தும் காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ் ஹார்ட் அட்டாக்குகள் வருவதை விட்டும், வாதங்கள் அடிப்பதை விட்டும், நரம்பு கோளாறுகள் வருவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் வைரஸ் பெருந்தொற்று நோய்களில் இருந்து எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் நீடித்த ஆயுளை நல்ல ஆரோக்கியத்தோடு பெற்றவர்களாக நாங்கள் வாழ செய்வாயாக. படுக்கையில் வீழ்ந்த நிலையிலோ அல்லது வேறேனும் நிலையிலே உடன் இருப்பவர்களுக்கு தொந்தரவு தராமல் யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை சுயமாக நாங்களே வாழ்வதற்குண்டான பாக்கியம் தருவாயாக. யா அல்லாஹ் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா வகையான நோய்களிலே இருந்தும் எங்களுடைய சமுதாயத்தை முழுமையாக நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறுவர்களுக்கு நல்லொழுக்க கல்வியை யா அல்லாஹ் நாங்கள் மார்க்க கல்வியோடும் உலக கல்வியோடும் அவர்களுக்கு நிரப்பமாக தருவதற்கு வாய்ப்பளிப்பாயாக. எங்கள் வீட்டு சிறுவர்கள் மனிதநேயம் உள்ளவர்களாக, சிறுமிகள் பொறுப்புள்ளவர்களாக, ஒழுக்கமானவர்களாக வளர்வதற்குரிய தௌஃபீக்கை தருவாயாக. யா அல்லாஹ் திருமண வயதை அவர்கள் அடைந்து விட்டால் அவர்களுக்கு நாங்கள் நல்ல ஜோடியை கண்டெடுத்து நிக்காஹ் செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ்
எங்களுடைய குமர்கள் தேங்கி விடாமல் பாதுகாப்பாயாக. எங்கள் குடும்பத்திலே உள்ள குமர்கள் தேங்கி விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் சரியான வயதில் அவர்களுக்கு சரியான ஜோடியை நாங்கள் தேர்ந்தெடுத்து நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தரல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே எங்களுக்கு தெரிந்தவர்களிலே யா அல்லாஹ் இங்கே துவா கேட்டுக்கொண்டிருப்பவர்களிலே யாருக்கெல்லாம் திருமணம் முடிந்து இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் விரும்புகின்ற குழந்தையை அவர்களுக்கு பரிசீலிப்பாயாக. யா அல்லாஹ் உடல்நல குறைபாடு இல்லாத, உடல் உறுப்புகள் குறைபாடு இல்லாத, சிந்தனைகளில் குறைபாடுகள் இல்லாத, பரிபூர்ணமான அறிவு பெற்ற நல்ல எடை கொண்ட குழந்தையை அவர்களுக்கு பரிசீலிப்பாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் குழந்தைகளை பெற்று வளர்த்து கொண்டிருக்கிறோமோ எங்களுடைய குழந்தைகளை நோய்கள் அண்டிவிடாமல் பாதுகாப்பாக வளர்த்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பெற்றோர்களுக்கு மதிப்பு தருபவர்களாக, மரியாதை தருபவர்களாக வளரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் இரக்க குணத்தோடும் உபதேச சிந்தனையோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களில் உள்ள கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியில் சிறந்த அன்பை, அரவணைப்பை, அனுசரிப்பை யா அல்லாஹ் நீ தந்தருள் புரிவாயாக. விட்டு கொடுத்து வாழக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எந்த சூழ்நிலையிலேயும் தேவையில்லாமல் கோபப்படுவதை விட்டும் அடுத்தவர்களை தண்டிப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே மகிழ்ச்சியை நீ பரவச் செய்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலேயும் எங்களுக்கு முழுமையான மனமகிழ்ச்சியை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்ப உறவுகளுக்கு மத்தியிலே நாங்கள் பேசாமல் இருந்தால் பேசிக்கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை தருவாயாக. யா அல்லாஹ் உனக்காகவே அன்றி நாங்கள் யாரும் ஒரு இடத்துல கோபித்து கொள்வதற்கோ அல்லது அவர்களை நேசிப்பதற்கோ நாங்கள் செயல்படாமல் உனக்காகவே செயல்படுபவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் சுயநலமாக வாழ்வதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. கோழைத்தனத்துடன் வாழ்வதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. அடுத்தவர்களின் முகஸ்துதிக்காக வாழ்வதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. நேர்மையாக நாணயமானவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சுயமரியாதையாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. தன்னம்பிக்கையாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் எதிர்த்து துணிந்து நின்று வென்று யா அல்லாஹ் மற்றவர்கள் பேர் சொல்லும் விதத்திலே நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் சமுதாயத்தில் எத்தனையோ அநாதை குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எங்கள் செல்வந்தர்கள் தேடி சென்று உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையை நீ தருவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ விதவை பெண்கள் இருக்கிறார்கள். அந்த விதவை பெண்களுக்கெல்லாம் மறுவாழ்வு சுபிச்சமாக அமையக்கூடிய தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் பொருளாதாரத்தை நிறைவாக நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நீ தீர்வை தருவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ நாடுகளிலே பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அந்த பொருளாதார வீழ்ச்சியினால் நம்முடைய அடியார்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த அடியார்களுக்கெல்லாம் நீயே இரக்கம் காட்டுவாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய கடுமையான சூழ்நிலையில் இருந்து அங்குள்ள மக்கள் நிம்மதியாக வெளியேறி சுபிச்சமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நாட்டில் முஸ்லிம்கள் வாழ்வதற்குரிய சிரமங்களை முழுமையாக நீ நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உரிமைகளை, கடமைகளை நாங்கள் முறையாக பின்பற்றி வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. எங்களுடைய ஈமான் பலகீனமாக இருப்பதன் காரணமாக எங்களை காஃபிர்களிடத்தில் பிடித்து கொடுத்து விடாமல், அடுத்தவர்களிடத்தில் சண்டை போட வைத்து விடாமல், அடுத்தவர்களிடத்தில் போராடி எங்களுடைய எல்லா உரிமைகளையும் வாங்கும் விதம் வைத்து விடாமல் யா அல்லாஹ் எங்களுடைய ஈமானை பொருந்தி கொண்டு எங்களுக்கு மன நிம்மதியான சூழ்நிலையை நல்ல முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை இந்த நாட்டில் எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யாரெல்லாம் இஸ்லாமியர்களை இஸ்லாத்தை அழித்துவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ நேர்வழி தருவாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய விதியிலே நேர்வழி இல்லை என்றால், அவர்கள் ஆணவத்தாலும் அகங்காரத்தாலும் எல்லை மீறி சென்று விட்டவர்கள் என்றால், உன்னுடைய சட்டத்திட்டங்களை முழுமையாக வரம்பு மீறி விட்டவர்கள் என்றால், உன்னுடைய ஹிதாயத்தை பெறுவதற்கு நசீப் இல்லாமல் இதயத்தில் முத்திரை குத்தப்பட்டவர்கள் என்றால் யா அல்லாஹ் அவர்களை முழுமையாக நீ அழித்து விடுவாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களை இந்த உலகத்திலே காப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெண்மணிகளை, எங்களுடைய சிறுவர் சிறுமியர்களை நாங்கள் பாதுகாப்போடு அவர்களை வளர்த்தக்கூடிய, அவர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் உன்னுடைய ரசூலுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து நாங்கள் எல்லா விதமான நன்மையான காரியங்களையும் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற எல்லா பாவங்களையும் முழுமையாக மன்னித்து இனி பாவம் செய்யாதவர்களுடைய பட்டியலிலே சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ் பாவம் செய்யும் விஷயத்தில் எங்களை சோம்பேறிகளாக ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் பாவம் செய்யும் விஷயத்திலே ஆர்வமற்றவர்களாக ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் பாவத்தின் மீது எங்களுக்கு வெறுப்பை தருவாயாக. யா அல்லாஹ் நன்மையான காரியங்களை தேடி தேடி
ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த மார்க்கத்திற்காக எங்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த மார்க்கத்திற்காக சேவைகள் செய்வதற்கு எங்களை நீ கபூல் செய்வாயாக. நாங்களே வேண்டாம் என்று ஒதுங்கிவிட்டாலும் யா அல்லாஹ், இந்த மார்க்க சேவைக்காக எங்களை நீ இழுத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் எத்தனையோ கோடி அடியார்கள் உனக்காக இருக்க இந்த மார்க்கத்திற்காக சிறு சிறு சேவைகளை யா அல்லாஹ் எங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பினை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்கிற பாவங்களின் காரணமாகவோ யா அல்லாஹ் உனக்கு மாறுபட்டு நடப்பதின் காரணமாகவோ அல்லது நீ பிரியப்பட்டதின் பிரகாரம் நடக்காமல் இருப்பதின் காரணமாகவோ யா அல்லாஹ் எங்களை தண்டித்து விடாமல், நேர்வழியில் இருந்து எங்களை அப்புறப்படுத்தி விடாமல், எங்களிடமிருந்து சேவைகளை வாங்காமல் ஒதுக்கி விடாமல் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் உனக்கு பிடித்த அடியாராக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வாழும் காலத்திலே பலமுறை ஹஜ்ஜு உம்ராக்கள் செய்யக்கூடிய நசீபை தருவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய துவா கபூலாகும் இடங்கள் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அந்த எல்லா இடங்களிலேயும் நின்று உன்னிடத்திலே கையேந்தி எங்களுக்கான தேவைகளை நாங்கள் பெறக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித ரவுலா ஷரீஃபிற்கு முன்னால் நின்று அவர்களுக்கு சலாம் கூறி அவர்கள் எங்கள் சலாமுக்கு கூறுகிற பதிலை செவியேற்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், மன்னர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் பலமுறை தரிசித்து சலாம் கூறி பேசி மகிழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நபிமார்கள், சஹாபாக்கள், இறைநேச பெருமக்கள் அவர்களுடைய மக்பராக்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. அவர்களுடைய ஃபைசானையும் அவர்களுடைய உலூமுகளில் இருந்து பயன்பெறக்கூடிய நல்ல நிலையையும் எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சூஃபியாக்களுடைய பரக்கத்தை பெறுபவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் எதுவெல்லாம் இஸ்லாமிய அடையாள சின்னங்களாக இருக்கின்றனவோ, எதுவெல்லாம் மனிதர்கள் பார்க்க வேண்டிய சுற்றுலா தலங்களாக இருக்கின்றனவோ எல்லாவற்றையும் நாங்கள் சென்று ரசித்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி தேற்றத்தோடு வாழக்கூடிய சிந்தனையிலே எங்களை வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குணங்களை எல்லாம் சார்ந்த குணங்களாக அலங்கரித்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், கெட்ட குணங்களிலே இருந்தும் தீய நட்புகளிலே இருந்தும் முழுமையாக எங்களை தவிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், புனிதமான ரமதானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்து இத்தனை நாட்கள் நோன்பு வைத்திருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா வகையான குறைபாடுகளையும் பொறுத்து கொண்டு எங்களுடைய நோன்புகளை முழுமையாக நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இந்த மாதத்திலே தொழுத எல்லா ஃபர்தான தொழுகைகளையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மாதத்தில் நாங்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய எல்லா தராவி தொழுகைகளையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய கியாமுல் லைல் தொழுகையையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மாதத்தில் செய்திருக்கக்கூடிய ஜக்காத்துகள், சதக்காக்கள், விருந்தோம்பல்கள் எல்லா வகையான சதக்காக்களையும் பரிபூர்ணமாக நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் செய்கின்ற அமல்களிலே ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகளை மன்னித்து விட்டு யா அல்லாஹ், அந்த குறைபாடுகளை களைந்து விட்டு நாங்கள் செய்த அமல்களுக்கு பரிபூர்ணமான கூலியை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற எல்லா அமல்களிலேயுமே ஓட்டை, உடைச்சல், குறைபாடு இருக்கிறது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், முழு மன ஓர்மையோடு நாங்கள் செய்ய முயற்சித்தாலும் முடிவதில்லை. யா அல்லாஹ், அதற்காக எங்களுடைய அமல்களை நீ ஏற்காமல் விட்டுவிடாதே ரப்பே. யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற அமல்களிலே குறைபாடுகள் இருந்தாலும் எங்கள் கூலியை நிறைவாக நீ கொடுத்து விடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த புனிதமான ரமதான் மாதத்தின் மீதி நாட்களிலேயும் இந்த ரமதானை கண்ணியப்படுத்தியவர்களாக எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் ஏத்திகாஃப் இருந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஏத்திகாஃபை நீ கபூல் செய்வாயாக. அந்த ஏத்திகாஃபிலே முழுமையாக அவர்கள் அமல் செய்வதற்குண்டான சூழ்நிலைகளை அவர்களுக்கு தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த ரமதான் மாதத்தில் உம்ரா செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய உம்ராக்களை எல்லாம் கபூல் செய்வாயாக. அவர்கள் எல்லா இடங்களிலேயும் சென்று தரிசித்து அவர்களுடைய அமல்களை லேசாக செய்வதற்குண்டான வாய்ப்பை அவர்களுக்கு தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், வரும் ஆண்டுகளிலே நாங்களும் ரமதான் உம்ராக்களும் பல நேரங்களில் ஹஜ்ஜுகளும் செய்யக்கூடிய வாய்ப்பினை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பரிபூரண ஷிஃபாவை தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரெல்லாம் திருமணமாகாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் திருமண பாக்கியம் தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறதே. யா அல்லாஹ், நாங்கள் கூறிய அத்தனை பெயர்களிலேயும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீ நசீபாக்குவாயாக. எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் கடன் சுமையில் சிக்கி தவிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கடனை உடனே கட்டக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்கள் குடும்பங்களில் யாரெல்லாம் குடும்ப சிக்கல்களால் தவிக்கிறார்களோ அவர்களுடைய குடும்ப சிக்கல்களை நீக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம்
கடன் கொடுத்து விட்டு திரும்ப அந்த பணத்தை பெற முடியாமல் தவிக்கிறார்களோ அந்த பணத்தை எல்லாம் அவர்களுக்கு நீ மீட்டு கொடுப்பாயாக. அல்ல இந்த உலகத்தில் வாழும் பொழுது சொந்த வீடு கட்டி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லா, இந்த உலகத்திலேயும் நாளை மறு உலகத்திலேயும் நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடியவர்களின் பட்டியலிலே எங்களை சேர்ப்பாயாக. வாழும் காலம் எல்லாம் திருக்கலிமாவின் பிரகாரம் வாழ்ந்து முடிக்கின்ற நேரத்திலேயும் திருக்கலிமாவை கூறிய நிலையிலே வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லா, யாரெல்லாம் எங்களிடமிருந்து வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய கபறுகளை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக. அவருடைய கபறுகளை வேதனைகளற்றதாக ஆக்குவாயாக. விஷஜந்துக்களுடைய தீண்டுதல்கள் இல்லாத கபராக அவர்களுடைய கபறுகளை ஆக்குவாயாக. யா அல்லா, கண்ணு கெட்டிய தூரம் வரை விசாலமான கபராக அவர்களுடைய கபறுகளை ஆக்குவாயாக. யா அல்லா, சொர்க்கத்து தென்றல் வீசக்கூடிய சுவன பூஞ்சோலையாக அவர்களுடைய கபறுகளை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லா, அவர்கள் வாழும் காலத்தில் செய்த நன்மையான காரியங்களை எந்தவிதமான கூலியில் குறைபாடும் இல்லாமல் பரிபூர்ணமாக ஏற்ற அருள் புரிவாயாக. யா அல்லா, அவர்கள் வாழும் காலத்திலே பாவங்கள் தவறுகள் செய்திருந்தால் அவற்றை முழுமையாக நீ மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லா, வாழும் காலத்திலேயே நாங்கள் நல்ல அமல்கள் நிறைய செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லா, கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் வேதனைகள் சோதனைகள் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. திடீர் விபத்துகள் ஆபத்துகள் ஏற்படுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. வைரஸ் பெருந்தொற்று நோய்களில் இருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. எங்களுடைய மன வலிமையை உடல் வலிமையை முடக்கிவிடக்கூடிய நோய்களில் இருந்து யா அல்லா எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லா, எய்ட்ஸ் போன்ற கேன்சர் போன்ற உயிர்கொல்லி நோய்களில் இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லா, எங்களுடைய வாழ்க்கையை முடக்கி போட்டு விடக்கூடிய வாதம் அடிப்பதில் இருந்தும் பாதுகாத்து விடுவாயாக. திடீரென்று வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்குகளை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லா, உலகத்திலே எத்தனையோ வகையான நோய்களினால் எவ்வளவோ நண்பர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் முழுமையான ஷிஃபாவை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லா, வாழும் காலமெல்லாம் பரிபூர்ண ஷிஃபாவோடு உடல் ஆரோக்கியத்தோடு எங்களுடைய வேலைகளை நாங்களே செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உடல் பலத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லா, எந்த நோயினாலும் நாங்கள் படுக்கையில் விழுந்து அடுத்தவர்களுக்கு தொந்தரவாக இடையூறாக ஆகிவிடாமல் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லா, எங்களுடைய குடும்பங்களிலே யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பூரண ஆரோக்கியத்தை நீ நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் கடன் சுமையிலே தவிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய பாக்கியம் தருவாயாக. யா அல்லா, யாரெல்லாம் குடும்ப பிரச்சனைகளால் சிக்குண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீ தீர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லா, கொடுக்கல் வாங்கல்களிலோ உறவினர்களுக்கு மத்தியிலோ யாரெல்லாம் கடுமையான மன உளைச்சலில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீர்ந்துவிடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லா, எங்கள் குடும்பங்களிலே உள்ள குழந்தைகளை ஒழுக்கத்தோடு நாங்கள் வளர்த்தக்கூடிய பாக்கியம் தருவாயாக. யா அல்லா, உலக கல்வியும் மார்க்க கல்வியும் நல்லொழுக்கமும் நிறைவாக அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் கற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு தருவாயாக. அதற்கான பொருளாதாரத்தை வசதி வாய்ப்பை நிரப்பமாக எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லா, நாங்கள் வாழும் காலத்திலே அவர்களை அழகிய முறையிலே தருவியத் செய்து மனிதநேயம் உள்ள மக்களாக வளர்த்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லா, திருமண வயதை அவர்கள் அடைந்து விட்டால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு யாரிடத்திலும் கையேந்தாமல் எங்களுடைய பொருளாதாரத்திலிருந்தே நாங்கள் செலவு செய்து யா அல்லா சிறப்பான முறையிலே சிறப்பான ஜோடியை கண்டெடுத்து நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லா, குறிப்பாக எங்கள் வீட்டிலே உள்ள குமர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான ஜோடியை தேர்ந்தெடுத்து நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லா, ஏழை குமர்கள் தேங்குவதை விட்டும் நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லா, திருமணமாகாமல் குமர்கள் முடங்கி போய்விடுவதை விட்டும் நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லா, யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலே எங்களுக்கு தெரிந்தவர்களிலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை நீ நசீபாக்குவாயாக. யா அல்லா, அவர்கள் விரும்புகின்ற குழந்தையை நீ பரிசளிப்பாயாக. ஆண் குழந்தை தேவைப்படுபவர்களுக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தை விரும்புவோருக்கு பெண் குழந்தையும் தந்தருள் புரிவாயாக. யா அல்லா, அத்தகைய குழந்தைகளை எந்தவிதமான நோய்களும் இல்லாத முழு ஆரோக்கியம் பெற்ற குழந்தைகளாக நீ அவர்களுக்கு வழங்குவாயாக. உடல் உறுப்பு குறைபாடுகளோ சிந்தனை குறைபாடுகளோ இல்லாத ஆரோக்கியமான குழந்தையை யா அல்லா நீ அவர்களுக்கு சுகப்பிரசவமாக நீ பரிசளிப்பாயாக. யா அல்லா, யாரெல்லாம் நாங்கள் குழந்தைகள் பெற்றெடுத்திருக்கிறோமோ எங்களுடைய பிள்ளைகளை சரியான முறையில் தர்பியத் செய்யக்கூடிய வசதி வாய்ப்பினை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லா, எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய குடும்பத்து பெரியவர்களிடத்திலே கண்ணியத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியம் தருவாயாக.
யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்திலே குழந்தைகளிடத்திலே இரக்க குணத்தோடும் உபதேச சிந்தனையோடும் பழகக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற எல்லா வகையான வியாபாரங்களிலேயும் ஹலாலான முறையிலேயே நாங்கள் கவனத்தோடு நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களை அறியாமல் கூட ஹராம்கள் கலந்து விடாமல் நீ பாதுகாப்பாயாக. எங்களுடைய வியாபாரங்களிலே எங்களுக்கு தெரியாமல் கூட ஹராம்கள் கலந்து விடுவதை விட்டும் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களிலே எங்களுடைய சம்பாத்தியங்களிலே எங்களுடைய கூலிகளிலே ஹதியாக்களிலே யா அல்லாஹ் எங்களுடைய விவசாயங்களிலே நீ முழுமையாக அபிவிருத்தி செய்வாயாக, பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய வியாபாரத்திலே வரக்கூடிய லாபத்திலே நீ பரக்கத் செய்வாயாக. குறைந்த அளவிற்கான லாபத்தை நாங்கள் சம்பாதித்தாலும் அதிலே எங்களுக்கு நீ தரக்கூடிய அபிவிருத்தி மூலமாக எங்கள் தேவைகளை நாங்களே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் வெகு சீக்கிரத்திலே நாங்கள் அடைப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ நபர்கள் கடன் சுமையினால் தவித்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய சூழ்நிலையை தருவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ நண்பர்கள் கொடுத்த பணத்தை திருப்பி வராமல் வாங்குவதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பணங்கள் எல்லாம் முறையாக திரும்பி வருவதற்குண்டான வாய்ப்பினை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யாரிடத்திலேயும் எக்காலமும் எதற்காகவும் நாங்கள் கையேந்தக்கூடிய சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யாருக்கும் நாங்கள் நின்று குற்றவாளிகளாக பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் உன்னிடத்திலேயே தவிர யாரிடத்திலேயும் நாங்கள் கெஞ்சுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. கோழைத்தனமாக வாழ்ந்து விடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யாரிடத்துக்கும் நாங்கள் பயந்து நாங்கள் நிற்பவர்களாக எங்களை ஆக்கி விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் வாழும் காலம் எல்லாம் சுயமரியாதையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வீரத்தோடு துணிச்சலோடு நேர்மையாக நாணயமாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்களினால் யாருமே பாதிக்கப்படாத சூழ்நிலையில் நாங்கள் வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. யாரும் எங்களை கவிழ்த்துவிட வேண்டும் என்று சூழ்ச்சி செய்தாலோ சதித்திட்டம் தீட்டினாலோ அதிலே இருந்து நீ முழுமையாக எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யாரும் எங்களுக்கு சூனியம் செய்வதை விட்டும் வேறேனும் தொந்தரவுகளை செய்வதை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் சதித்திட்டம் தீட்டுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நேர்வழியை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்திலேயே பலமுறை ஹஜ்ஜு உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதா ஷெரீஃபிற்கு முன்னால் நின்று அவர்களுக்கு சலாம் கூறி எங்களுடைய சலாமிற்கு அவர்கள் கூறுகின்ற பதிலை யா அல்லாஹ் நாங்கள் செவியேற்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை நீ தந்தருள் புரிவாயாக. எங்கெல்லாம் துஆக்கள் கபூலாகும் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்களோ அல்லாஹ்வே யா அல்லாஹ் நீயும் உன்னுடைய ரசூலும் கூறியிருக்கிறீர்களோ அந்த இடங்களிலெல்லாம் நாங்கள் நின்று நாங்கள் துஆக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகத்தில் எங்கெல்லாம் இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் இருக்கின்றனவோ இறைநேசர்களுடைய மக்குபராக்கள் இருக்கின்றனவோ பரக்கத் பொருந்திய இடங்கள் இருக்கின்றனவோ அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று நாங்கள் நேரில் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலம் எல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அக்கீதாவின் கோட்பாடின் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. குழப்பவாதிகளுடைய குழப்பங்களை விட்டும் எங்கள் சமுதாயத்தை குறிப்பாக எங்கள் இளைஞர்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உலக மோகங்களிலே சிக்குண்டு போவதை விட்டும் எங்கள் இளைஞர்களை பாதுகாப்பாயாக. கஞ்சா போதை போன்ற மற்ற எல்லா போதைகளிலே இருந்தும் எங்கள் இளைஞர்கள் மீண்டு சுத்தமானவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய வைரஸ் பெருந்தொற்றுகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. உலகெங்கிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சியிலே இருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இலங்கையிலே உள்ள சகோதரர்கள் அன்றாடம் காசில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் வருகின்றது. அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களுடைய பொருளாதாரத்தை நீ சரி செய்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ் குழந்தைகளுக்கு பால் வாங்குவதற்கு கூட காசு இல்லாமல் தவிக்கிறோம் என்று எத்தனையோ நபர்கள் பேட்டி அளிக்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்களுடைய பொருளாதாரத்தை நீ சரி செய்து கொடுப்பாயாக. அப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு வந்து விடாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இங்கே உள்ள ஆட்சியாளர்களுக்கு நல்ல புத்தியை தருவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை தருவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் செய்கின்ற அநியாயங்களின் காரணமாக அட்டூழியங்களின் காரணமாக அவர்களுடைய அதிகார திமிரின் காரணமாக ஆணவ அகங்காரத்தின் காரணமாக அவர்கள் நேர்வழி பெற மாட்டார்கள் என்றால் உன்னுடைய விதியில் அவர்களுக்கு நேர்வழி இல்லை என்றால் யா அல்லாஹ் அவர்களை இந்த உலகத்திற்கே முன்மாதிரியான தண்டனை பெற்றவர்களாக நீ மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய கடுமையான தண்டனையை அவர்கள் மீது நீ இறக்கி வைத்து விடுவாயாக. அவர்களை உன்னுடைய பொறுப்பிலேயே நீ எடுத்துக்கொள்வாயாக.
யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் இஸ்ஸத்தோடு நாங்கள் வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய பெண்மணிகளை, எங்களுடைய சிறுவர் சிறுமிகளை, குழந்தைகளை பாதுகாப்போடு நாங்கள் வளர்த்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா சூழ்ச்சிகளிலே இருந்தும் எங்களுக்கு வெற்றியை தருவாயாக, மன நிம்மதியை தருவாயாக. பிரச்சனைகளை பற்றி நினைத்து நினைத்து மன உளைச்சல் அடையாமல் யா அல்லாஹ் நிம்மதியான சிந்தனை உள்ளவர்களாக, நிம்மதியாக உறங்கி எழுபவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ நபர்கள் தூக்கமில்லாமல் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் எத்தனையோ நபர்கள் நிம்மதியில்லாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ நபர்கள் உண்ணுவதற்கு வழி இருந்தும் உண்ணக்கூடாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அனைவருக்கும் அவர்களுடைய பிரச்சனைகளை யா அல்லாஹ் பரிபூர்ணமாக நீ சரி செய்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் முழுமையாக மன்னித்து விடுவாயாக. எங்களுடைய பாவங்களை வெளியே யாருக்கும் தெரியாமல் பாதுகாத்து விடுவாயாக. மறைந்து மறைந்து செய்கின்ற பாவங்களை எல்லாம் யாருக்கும் காட்டி கொடுத்து எங்களை இழிவுபடுத்தாமல் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் மிக மிக பெரியது என்பதை ஒத்துக்கொள்கிறோம். யா அல்லாஹ் குற்றவாளிகளாக உனக்கு முன்னால் நாங்கள் நிற்கிறோம். எங்களுடைய பாவங்களை வெளிப்படுத்தி மறுமையிலே கேவலப்படுத்தி விடாமல் எங்கள் பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் உலகத்திலே வாழும் காலத்திலே கஷ்டங்கள், நஷ்டங்கள், மன சஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. உலகத்திலே வாழும் காலத்திலே யா அல்லாஹ் கடன் சுமையிலே சிக்கிவிடாமல் எங்களை நீ பாதுகாப்பாயாக. எங்கள் தொழில்துறைகளிலே யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் யாரிடத்திலேயும் கடன் வாங்காத வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. சுயமரியாதையான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. தன்னம்பிக்கையோடு எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் தைரியமாக பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய துணிவோடு எங்களை வாழக்கூடிய பாக்கியம் தருவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்கள் உடல் வலிமையை, மன வலிமையை சிதைத்து விடக்கூடிய, முடக்கிவிடக்கூடிய நோய்களில் இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை படுக்கையிலே வீழ்த்தி விடக்கூடிய பெரும் நோய்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. வைரஸ் பெருந்தொற்று நோய்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. கேன்சர், எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. திடீரென்று வரக்கூடிய வாதங்கள் யா அல்லாஹ் அதிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நீடித்த ஆயுள் பெற்று உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியிலே அதை நாங்கள் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே உள்ள சிறியவர்களுக்கு மார்க்க கல்வியும் உலக கல்வியும் நல்லொழுக்கமும் போதிக்கக்கூடிய பெரியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் மனிதநேயம் உள்ள குழந்தைகளாக அவர்கள் வளரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. மத நல்லிணக்கத்தோடு அவர்கள் மற்றவர்களை மதித்து வாழ்பவர்களாக நீ வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் எதிர்கால சந்ததியினரை சிறந்த தலைமுறையினராக உருவாக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகள், சிறுவர்கள் திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு நல்ல ஜோடியை கண்டெடுத்து நாங்கள் நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக ஏழை குமர்கள் தங்கிவிடாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே ஏழை குமர்கள் தங்கிவிடாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அந்தந்த வயதிலே அவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் கல்யாணம் முடிந்து குடும்பத்தோடு இருக்கிறார்களோ, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அவர்கள் விரும்புகின்ற குழந்தையை யா அல்லாஹ் அவர்கள் விரும்புகின்ற குழந்தையை அவர்களுக்கு நீ பரிசளிப்பாயாக. உடல் ஆரோக்கியமான குழந்தையை, குறைபாடுகள் இல்லாத குழந்தையை, ஆரோக்கிய குறைபாடு இல்லாத குழந்தையை, சிந்தனை குறைபாடு இல்லாத குழந்தையை யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் இந்த உலகத்தில் விதவைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை நீ சாதகமாக்கி தருவாயாக. யாரெல்லாம் எத்தீம்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் பொருளாதாரம் வந்து சேரக்கூடிய வழிகளை திறந்து விடுவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் துணை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை தனிமையில் ஆக்கி விடாமல் அவர்களுடைய வாழ்க்கையை யா அல்லாஹ் சிறப்பானதாக, மகிழ்ச்சியானதாக நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலே உள்ள பெரியவர்களுக்கு சிறியவர்கள் கண்ணியம் செய்பவர்களாக ஆக்குவாயாக. எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்தில் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் பழகக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் இரக்க குணத்தோடும் கண்ணியத்தோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலத்திலே பலமுறை ஹஜ் உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் புனிதமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவிற்கு முன்னால் அவர்களுக்கு சலாம் கூறி அவர்களுடைய சலாமுக்கு பதில் கூறக்கூடிய குரலை கேட்கக்கூடிய பாக்கியம் தருவாயாக. யா அல்லாஹ்
யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இறைநேசர்களுடைய மக்பராக்களை ஜியாரத் செய்து வரக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தரல் புரிவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சின்னங்களை சென்று தரிசித்து வரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தரல் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் வாழும் காலத்திலேயே எல்லா நல்ல காரியங்களையும் முழுமையாக ஈடுபாட்டோடு இறையச்சத்தோடு செய்யக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கியருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபார தலங்களிலே பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய ஹதியாக்களிலே பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய விவசாயங்களிலே உணவுப் பொருட்களிலே பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஃபேக்டரிகளிலே நீ பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே நீ பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே எங்களுடைய வாடிக்கையாளர்களை எங்களுக்கு சாதகமானவர்களாக நீ ஆக்குவாயாக. அநியாயமாக வியாபாரம் செய்பவர்களை எங்களை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களை முடக்கிவிடக்கூடியவர்களை, அபகரித்து விடக்கூடியவர்களை, ஆதிக்கம் செலுத்துபவர்களை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எந்த சூழ்நிலையிலையும் யாரிடத்திலையும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை விட்டும் பாதுகாப்பாயாக. யாரிடத்திலையும் நாங்கள் பணம் பெற்று திரும்ப கொடுக்க முடியாமல் போவதை விட்டும் பாதுகாப்பாயாக. யாரும் எங்களிடத்திலே பணம் பெற்று அதை கொடுக்க முடியாமல் அவர்கள் ஆகுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாமல் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற வியாபாரங்களிலே எங்களுக்கு வெற்றியை தருவாயாக. அந்த காசு பணங்களின் மூலமாக உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் நேர்மையாக நடப்பவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியிலே சந்தோஷமான இணக்கமான சூழ்நிலையை தருவாயாக. குறிப்பாக தம்பதிகளுக்கு மத்தியிலே அன்பும் அரவணைப்பும் அனுசரிப்பும் யா அல்லாஹ் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு வாழக்கூடிய தம்பதிகளாக எங்கள் குடும்ப தம்பதிகளை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு குரோத சிந்தனை இல்லாமல் வாழக்கூடியவர்களாக எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்களிலே ஹராம் கலந்து விடாமல் பாதுகாப்பாயாக. வட்டியோ அல்லது வேறு ஏதேனும் வகையிலோ ஹராம் கலந்து விடாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்களுக்கெல்லாம் முறையாக கணக்கு வைத்து ஜக்காத்து சதக்காக்கள் கொடுப்பவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய காசு பணங்கள் வீணாக செலவு செய்வதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. காணாமல் போனவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய காசு பணங்கள் ஆஸ்பத்திரிகளுக்காக செலவு செய்யப்படுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய காசு பணங்கள் தேவையில்லாத இடங்களில் ஹராமான இடங்களில் செலவாகுவதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய காசு பணங்கள் அநியாயமான முறையில் மற்றவர்களுக்கு செலவிடப்படுவதை விட்டும் மற்ற செலவுகளுக்கு செலவிடப்படுவதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே நீ பரக்கத் செய்வாயாக. எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஐவேளை தொழிலாளிகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் நேர்மையானவர்களாக, நாணயமானவர்களாக, மற்றவர்களின் உரிமைகளை கடமைகளை மதித்து நடப்பவர்களாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இங்கே துவா கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் அவர்கள் மனதில் தேவைகளை வைத்திருக்கிறார்கள். யா அல்லாஹ் அந்த தேவைகள் அனைத்தையும் நீ பரிபூர்ணமாக நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே எத்தனையோ நபர்கள் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பரிபூர்ணமான ஷிஃபாவை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ நபர்கள் கடன் சுமையால் தவிக்கிறார்கள். அவர்களுடைய கடனை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக. யா அல்லாஹ் எத்தனையோ நபர்கள் அடிப்படை தேவைகளுக்கு கூட காசு பணங்கள் இல்லாமல் சிரமப்படுகிறார்கள். அவர்களுடைய தேவைகளை நீயே பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயாக. அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே எத்தனையோ நபர்கள் குடும்ப சிக்கல்களால் மன சிக்குண்டு அலைகிறார்கள், மன உளைச்சலோடு அலைகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து மனம் நிம்மதி அடையக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் நோன்பு வைத்த நிலையிலே, தொழுத நிலையிலே, ஓதிய நிலையிலே, திக்ரு செய்கிற நிலையிலே யா அல்லாஹ் உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம். எங்களுடைய எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் நீ பரிபூர்ணமாக நீ நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ் எந்த காரணமும் இல்லாமல் வேறு யாருக்காகவும் இல்லாமல் உனக்காக வேண்டிய நாங்கள் தாகித்திருக்கிறோம் அல்லாஹ், உனக்காக வேண்டிய பசித்திருக்கிறோம் அல்லாஹ். கடுமையான தாகம் வந்த போதும், கடுமையான வெயில் காலம் என்ற போதும் உன்னுடைய பொருத்தம் மட்டுமே எங்களுடைய நோக்கமாக இருப்பதால் நாங்கள் நோன்பு வைத்திருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த மாதத்திலே நாங்கள் தொழக்கூடிய ஃபர்லான தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த மாதத்திலே நாங்கள் தொழக்கூடிய தராவீஹ் தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய சதக்காக்களை, தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த மாதத்திலே நாங்கள் வழங்கக்கூடிய அன்னதானங்களை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஜக்காத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக.
இந்த மாதத்திலே நாங்கள் இருக்கக்கூடிய இத்திகாஃபை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த மாதத்தில் யாரெல்லாம் உம்ராக்களில் இருக்கிறார்களோ அவர்களுடைய உம்ராக்களை சயி தவாஃப் அனைத்து அமல்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் இந்த புனிதமான ரமதானிலே எங்களால் இயன்ற அளவிற்கு இந்த ரமதானை கண்ணியப்படுத்தி பாவங்களை செய்யாமல் நன்மையான காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா வகையான நன்மைகளையும் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் பரிபூர்ண கூலியை எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களுடைய நன்மைகளிலே குறைவு செய்து விடாமல், எங்களுடைய நேர்வழியிலே தடம்புரள செய்து விடாமல், உதவியவர்களுடைய பட்டியலிலே எங்களை சேர்த்து விடாமல், யா அல்லாஹ், எங்களுக்கு மீண்டும் மீண்டும் திருந்துவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக குடும்பத்தில் சோதனைகளை தந்து விடாமல், யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களுக்கு முழுமையான மன்னிப்பை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், புனிதமான இந்த இஃப்தாருடைய நேரத்தில் நாங்கள் கையேந்து விட்டோம். எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா தேவைகளையும் ஏற்று உன்னுடைய ரஹமத்தான பார்வையை எங்கள் மீது செலுத்துவாயாக. அல்லாஹ், புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் தொழுதிருக்கிறோம். எங்களுடைய தொழுகைகள் எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் நோன்புகள் வைத்திருக்கிறோம். யா அல்லாஹ், எத்தனையோ குழந்தைகள் ஒரு நோன்பு கூட விடாமல் வைத்திருக்கிறார்கள். எல்லா நோன்புகளையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. எவ்வளவோ செல்வந்தர்கள் ஜக்காத்துகள் சதக்காக்கள் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஜக்காத்து சதக்காக்களை எல்லாம் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ மக்கள் இரவு நேரம் முழுக்க நின்று வணங்குகிறார்கள், குர்ஆன் ஓதுகிறார்கள், திக்ர் செய்கிறார்கள். யா அல்லாஹ், நிற்க முடியாத முதியவர்கள் எல்லாம் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். உட்கார முடியாமல் கஷ்டப்படக்கூடிய பெண்கள் கூட உட்கார்ந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட அனைவருடைய அமல்களையும் பரிபூர்ணமாக நீ நிறைவேற்றிக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நோன்பு வைத்த நிலையிலே இருக்கிறோம். நாங்கள் நோன்பு வைத்த நிலையிலேயே உன்னிடத்தில் கேட்கிறோம். நாங்கள் பசித்திருந்து தாகித்திருந்து இச்சைகளை அடக்கியிருந்து தொழுகைகளை தொழுது திக்கர்கள் செய்து, யா அல்லாஹ், எங்களால் முடிந்த வரை மனப்பக்குவத்தோடும் இறை அச்சத்தோடும் உன்னை நாங்கள் தொழுதிருக்கிறோம், அமல்கள் செய்திருக்கிறோம். யா அல்லாஹ், நீ வாக்களித்தது போல இந்த இஃப்தாருடைய நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்களை நீ கபூல் செய்வாயாக. இந்த நேரத்தில் நாங்கள் கையெழுந்திருக்கிறோமே, எங்களுடைய துவாக்கள் அனைத்தையும் நீ கபூல் செய்வாயாக. எதையெல்லாம் கேட்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் கபூல் செய்வாயாக. எதையெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ அவற்றையும் கபூல் செய்வாயாக. எதுவெல்லாம் எங்களுக்கு தேவையானதாக இருக்கும் என்று நீ அறிந்திருக்கிறாயோ யா அல்லாஹ், அவற்றையும் எங்களுக்கு நீ நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களிடத்தில் துவா கேட்க சொல்கின்றார்களோ, சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் துவா செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் எங்களுடைய துவாவை எதிர்பார்த்து இருக்கிறார்களோ, யாரெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் நலம் விரும்பிகளாக இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அனைவருக்கும் அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் பரிபூரணமாக நீ நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. குறிப்பாக எங்களுடைய சேவைகளிலே எங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய, ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய, ஒத்தாசை வழங்கக்கூடிய, எங்களுடைய துவாக்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, இனி பார்க்கவிருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் யா அல்லாஹ், அவருடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுக்குமாக சேர்த்து இந்த துவாக்களை நீ கபூல் செய்வாயாக. அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி அருள் புரிவாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். ஸல்லி வஸல்லிம் அலா நபி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.